Hi friends, வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பேன்கேக் ரெசிபி, ஸ்கிராம்பிள்ட் எக் ரெசிபி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம வீட்லேயே வந்து ஃப்ரூட் சிரப் வந்து எப்படி செய்யலான்றது இது 3 ரெசிபின்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எண்டில் வந்து நான் எம்டி ஹோம் டூரோட ப்ளூப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். மைதா வேணான்றவங்க வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம். எதில் பண்ணாலுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மைதா வந்து வீட்டோட கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். பட் வந்து ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால். ஸோ 1.5 கப் மைதா வந்து நான் எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணும், அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும் பேன்கேக்ஸ். அதுக்கப்புறம் 2 எக் எடுத்திருக்கேன். நம்ம வந்து 3 எக் வரைக்கும் கூட போடலாம். நான் வந்து இன்றைக்கி 2 எக் எடுத்திருக்கேன். ஸோ எக்கும் பேக்கிங் சோடாவும் வந்து நல்ல ஒரு ஃப்ளஃபியான பேன்கேக்கை வந்து நமக்கு கொண்டு வரும். எக்கு பிடிக்காதுன்றவங்க சாப்பிடாதவங்க வந்து பனானா சேர்த்துக்கலாம், நமக்கு நல்லாவே வரும். அதுக்கப்புறம் மெல்டட் பட்டர் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பால் வந்து நமக்கு தேவையான அளவு, அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதோட எவ்வளோ தூரம் நமக்கு தேவைப்படுமோ ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் 2 தான் நமக்கு, மைதாவும் பேக்கிங் சோடாவும் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அது கூட சேர்க்க போகிறோம். ஒயிட் சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதை வந்து இந்த மாவோட கலந்து விட போகிறேன். நம்ம வந்து மாவில் வந்து ரொம்ப போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்சிங் எல்லாமே நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு கூட சேர்த்து நல்லா ஒரு ஜென்டிலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கன்சிஸ்டன்சிக்காக நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த மாவோட பதம் அந்த திக்னஸ் எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் நான் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு பிஞ்சு தான். மாவோட திக்னஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம இட்லி மாவு அளவுக்கு கெட்டியாக இல்லாமல் தோசை மாவு அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அந்த மீடியம் இதில் இருக்கணும். இப்போ நான் எடுத்து கரண்டியில் ஊற்றி காட்டினேன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா லார்ஜ் இது ஹேண்டில் கவர். இது நம்ம இரும்பு பாத்திரத்துக்கெலாம் டக்குன்னு பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடும். அதுக்கு அந்த கவர் இருந்தால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு சிரப் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ராஸ்பெரியும் ஸ்ட்ராபெரிஸும் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி சிரப் வந்து கொஞ்சம் கூட பண்ணி வச்சுக்க போகிறேன். அதனால நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். கம்மியாக வேணும்னா நம்ம டக்குன்னு சிரப் ரெடி ஆகணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி இது நல்லா பாயில் ஆனோடனே நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சுகரோட அளவு. நான் சிரப்புன்றனால கொஞ்சம் கூட வந்து சுகர் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சிரப் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஆக்சுவலாக அது வந்து மறந்துட்டேன் அதை கலந்ததை எடுக்க. பட் அந்த திக்னஸ்க்காக நான் வந்து சேர்த்துருந்தேன். அதை சேர்த்துட்டு அது கொஞ்சம் பாயில் ஆனோடனே வந்து அது கொஞ்சம் திக்காகும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இரும்பு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து லைட்டாக பட்டர் தடவி மாவு ஊற்றிட்டு அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். தோசை மாதிரி மாவு ஊற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். அப்படியே ஊற்றி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து பேன்கேக் வந்து ரெடி ஆகும். இரும்பு பாத்திரத்தில் செய்யும்போது நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆனால் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கணும். சிரப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் லைட்டாக திக்காகும். நான் கொஞ்சமாக தான் கார்ன்ஃப்ளவர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இரும்பு பாத்திரம் வந்து எப்போதுமே ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அதனால வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செஞ்சால் தான் பேன்கேக் நல்லா வரும். அப்படி இல்லைன்னா அதுக்கும் கூட கொஞ்சம் கம்மியாக நம்ம டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பேன்கேக் வந்து ஊற்றினோடனே இப்படி பபிளாக ஓட்டையாக வரும். அப்படின்னா நம்ம வந்து டர்ன் பண்ணி விடுற டைம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டர்ன் பண்ணி விடணும். பொறுமையாக வச்சு நம்ம செஞ்சோம்னா கரெக்டான கலரில் நமக்கு வரும். அது மட்டும்தான் நம்ம அயன் பேனில் பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது. அயன் பேனில் செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அந்த டெம்பரேச்சர் மட்டும் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பேன்கேக்குமே லைட்டாக பட்டர் தடவி இந்த மாதிரி நம்ம ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான்.
இப்போ நான் வந்து பேன்கேக் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். சிரப்பும் எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது மேலே வந்து நம்ம பேன்கேக்குக்கு மேலே லைட்டாக பட்டர் வச்சோன்னா அப்படியே அழகாக அது மெல்ட் ஆகும். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். பட்டர் வந்து நம்ம காலையில் வந்து சாப்பிட்றது நல்லது தான். பட் இவ்வளோ பட்டர் இல்லை, கொஞ்சம். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம இந்த மாதிரி சாப்பிட்லாம். சிரப்பும் எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா நம்ம வீட்டிலே வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் செஞ்ச ஒரு சிரப் வித் பேன்கேக் கூட ஹனி கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம 2 எக்கில் கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக பால் ஊற்றி அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். பேன்கேக் செஞ்ச பேன்லேயே லைட்டாக பட்டர் விட்டு நான் வந்து ஸ்பினச் எல்லாம் அதில் வதக்கிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் போல் நம்ம வதக்கினாலே போதும், அப்படியே டக்குன்னு வதங்கிரும். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இது கூட சேர்த்து பிளாக் பெப்பர் பவுடரும் சால்ட்டும் வந்து ஆட் பண்ணி, ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பினச்சும் வந்து சால்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணாலே போதும். பிளாக் பெப்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி நான் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்க்ராம்பிள்டு எக்குக்கு தேவை. அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வரும் பால் சேர்த்தும் போது. ஸோ இந்த ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் வந்து நல்லா காலையில் நம்ம சாப்பிடும்போது வயிறு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும். டயட்டில் இருக்கும்போது கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். பேன்கேக் இல்லாமல் வெறும் ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதுதான் அன்றைக்கி எங்களுக்கு வீக்கெண்டில் நாங்கள் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ ஸ்பினச், ஸ்க்ராம்பிள்டு எக்கு, அதுக்கப்புறம் வந்து பேன்கேக், அப்புறம் வந்து ஃப்ரூட் சிரப். இது 3மே ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உடனில் நம்பர்ஸ் இங்கே வந்து கிடைக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அக்ரலிக் பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கான் லோகன். சூப்பராக பண்ணிட்டு லோகன். இன்னும் முடிக்கலையா? என்ன முடிக்கணும் நீ? காட்டு. நல்லா தானே பண்ணியிருக்க. எங்கே முடிக்கணும்? ஒரு சைடு பண்ணா போதும். ஓகேவா? அழகா பண்ணிருக்க. சரி, அது என்ன கலர் பண்ண? yellow color. வெரி குட். என்ன நம்பர் பண்ண? அங்கெல்லாம் பண்ண வேண்டாம். என்ன நம்பர் பண்ண? இது yellow. ஓகே, என்ன நம்பர் பண்ண? அது கலர் தங்கம். நம்பர் என்ன பண்ண? இது நம்பர். அதான் என்ன நம்பர்? இங்க பாரு. 3 சொல்லு. 3. வெரி குட். நல்லா பண்ணிட்டான் லோகன். காட்டு. கலர் வச்சு காட்டு. கலர் வச்சு. இப்போ காட்டு. அம்மா பாரு. சரி பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் கலர் பண்ணுவோமா? இது என்ன கலர் லோகன்? இது என்ன கலர்? ப்ளூ. ஓகே, குட். சரி, நீ பண்ணு. அடுத்த நம்பர் பண்ணு. ஓகே. சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டோட எம்டி ஹோம் டூர். வாயா 2 1 ஆக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டோட எம்டி ஹோம் டூர். இந்த வீட்டு கீ வாங்கினப்ப சரியாக சொல்லணுன்னா 20. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டோட எம்டி ஹோம் டூர். நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 2020 வந்தோம். இந்த வீட்டோட கீ வாங்கினப்ப 2019 டிசம்பரில். ஸோ அப்போ நான் எடுத்த திரும்பவும் நீ நாக்கு தடுச்சு. ஆமா, அங்க பாரு. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் நீ ஹைட்டா கேக்கோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்கலாமா? என்ன நான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப நான் சொல்றேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி முழுசா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாவே நான் நன்றி சொல்றதோட டர்ன் பண்ணிட்டேன். நீ நன்றி திரும்ப சொல்லு. கட் பண்ணி முக்கியமா சப்ஸ். ஐயோ, நான் கிச்சன் டூர் எல்லாம் 3 2 1 ஆக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எங்கள் வீட்டோட எம்டி ஹோம் டூர். நாங்கள் வந்து 2020 இருந்து ஏன்டா வாய் இப்படி கொஞ்சம் அப்படியே ரன்னிங் கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கலாம். ரொம்ப இல்லை,
இங்க இப்படி வச்சுக்கோ. குட்டிஸ்கா ஹாய் ஃப்ரெண்ட். நான் பேசுறேன். முக்கியமா சப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்க